வணக்கம் வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னது பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இதில் வரக்கூடிய பல விஷயங்கள் உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். ஏன்னா இந்த படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் பொல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்வையில்லாத ஒரு சிறுவன் தன்னோட பள்ளி படிப்பையே கோர்ட்டுக்கு போய் தான் படிக்கணுங்கிற நிலைமை வந்து பள்ளி படிப்பை முடிச்சு இந்தியாவில் எந்த ஒரு காலேஜும் அவருக்கு சயின்ஸ் குரூப் தர முன் வராதனால இங்கேருந்து கஷ்டப்பட்டு அமெரிக்காவில் MIT போய் படிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்து அப்துல் கலாம் அவர்களோட ஹீரோவா மாறினா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்துல முழுக்க ரியல் லைஃப் இன்சிடென்ட் எந்த ஒரு சமரசமும் இல்லாம எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துல எந்த ஒரு நெருடல் இல்லாம ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்மளோட ஈஸியா வந்து டிராவல் பண்ண முடியுது. வாரகோ இந்த படத்தை பத்தி நம்ம தெளிவா இன்னும் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களோட ஆதரவு நல்ல பயங்கரமா இருக்கு. எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஆதரவுன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் இதே போல ஆதரவை கண்டிப்பா தாருங்கோ. இப்ப நம்ம வீடியோ பார்க்கலாம் வருங்கோ. படத்தோட ஆரம்பத்துல ஹைதராபாத்ல ஒரு கிராமத்துல தாமோதர் ஒரு கேரக்டர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு வீட்டுல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து தாமோதர் உனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படி சொல்லவும் குஷியான தாமோதர் ஓடி போறாப்ல. உடனே வீட்டுல இருந்து ஒரு ஆளு தாமோதர் வீடு இந்த பக்கம் இருக்குன்னு சொன்ன உடனே அங்கிருந்து கட் பண்ணா நம்ம தாமோதர் நேர கல்லு கடையில போயிட்டு கை நீட்டுறாப்ல. அவன் வழக்கம் போல ஒரு சின்ன பாட்டில் எடுத்து கையில கொடுக்குறான். சின்ன குப்பி வேண்டாண்டா எனக்கு பெரிய குப்பி வேணும்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் சந்தோஷத்துல வந்து அப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வீடு வந்து சேராப்ல. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. தாமோதர் தன்னோட குழந்தைய எடுத்து எனக்கு வந்து சிங்கக்குட்டி பிறந்திருக்கான் என்னோட செல்ல கண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறான். இப்போ வீட்டுல உள்ள அம்மா வந்துட்டு பையனை சரியா பாடுறா தாமோதர் அப்படின்னு சொல்றாப்ல. தாமோதர் வந்து பையனை பார்த்துட்டேன் பையன் தான் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவருக்கு வந்து ஸ்ரீகாந்த் பேர் வைக்க போறேன். ஸ்ரீகாந்த் யாரு தெரியுமா? இந்தியால பெரிய கிரிக்கெட்டர். என் பையனும் இந்தியாக்காக விளையாடுவான் சொல்லிக்கிட்டே பையனை கொஞ்சம் கீழே இறக்கி பார்க்கும்போது தெரியுது பையனுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. அதாவது அந்த குழந்தை பறக்கும் போதே கண் பார்வை இல்லாதவனா பிறந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாமோதர் பையன் அங்க வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில போய் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வீடே வந்துட்டு மயான அமைதியா இருக்கு. அப்ப ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. கண் பார்வை கூட நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உலகத்தை வாழ்றதுக்கு. இந்த பையனை எப்படி இந்த உலகத்தை வாழ பிறந்தார்ல நீ பேசாம அந்த பையனை வந்துட்டு கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த தாமோதர் வீட்டுல எல்லாரும் தூங்கணும்னு அந்த பையனை தூக்கிட்டு இந்த பையன் இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவான் நம்ம வந்துட்டு இந்த பையனை பேசாம வந்து மண்ணுல புதைச்சர்லாம் சொல்லிட்டு நேரம் குழி தோண்டிட்டு இருக்காப்ல. அந்த பையனை தூக்கி குழிக்குள்ள வைக்கிறது வரைக்கும் அந்த சின்ன பையனோட முகத்தை தாமோதர் பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தாமோதரோட மனைவி இங்கிருந்து ஓடி வந்து எனக்கு என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்காக இன்னொரு நல்ல குழந்தைய கூட நான் பெற்று தரேன், இந்த குழந்தை நம்ம கூட இருக்கட்டுங்க சொல்றோம். அப்பதான் தாமோதர் அந்த பையனோட முகத்தை பார்க்கறான். அந்த இடத்துல உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். ஸ்ரீகாந்த் அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறதும் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தா. அதுல இருந்து அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்துக்கு ஒரு தம்பி பாப்பாவும் பிறகுறாப்ல. ஸ்ரீகாந்துக்கு என்னதான் கண் பார்வை இல்லாட்டாலும் படிப்புல பயங்கர கெட்டிக்காரனா இருக்கிறாப்ல. எல்லாரும் படிக்கிற காமன் ஸ்கூல்ல தான் வந்துட்டு ஸ்ரீகாந்த் படிக்கிறாப்ல. ஸ்ரீகாந்தோட நாலேஜ்லாம் மேக்ஸ் சயின்ஸ் சொல்லி எல்லாம் அட்டகாசமா இருக்கு. இதை பார்த்த கூட படிக்கிற மகேஷன் ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. மகேஷ்ட கேட்கிற கேள்விகளாம் ஸ்ரீகாந்த் பதில் சொல்லிட்டு இருக்கான். மகேஷால இதை வந்து பொறுத்துக்கவே முடியல. இப்படி இந்த நாள் போயிட்டே இருக்கும்போது மகேஷ் ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டு கூட்டு போய் அவன் மேல பால தூக்கி எறியறது அவனை கிண்டல் பண்றது இந்த மாதிரியான நடந்துகிட்டு ஒரு கட்டத்துல அவன் கையில காசு கொடுத்து நீ வந்து உனக்கு தான் கண் பார்வை தெரியாதுல எப்படி இந்த உலகத்துல நீ வேலையெல்லாம் பார்க்க முடியாது பேசாம பிச்சை எடுத்து பொழைச்சுக்க இங்கேருந்து ஆரம்பி சொல்லி அவங்களோட சண்டை போடுறான். இதனால கோவப்பட்ட ஸ்ரீகாந்தும் மகேஷும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்து ஒரு டீச்சர் வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுக்கிட்டு மகேஷ் நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது நீ இங்கேருந்து போ சொல்லி மகேஷ் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸ்ரீகாந்தையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு ஸ்ரீகாந்தோட அப்பாவான தாமோதர் ஸ்ரீகாந்தையும் தம்பியும் கூட்டிட்டு போகும்போது ஸ்ரீகாந்த் கிட்ட ஏடா நீ தான் பார்த்து இருக்க வேண்டியது எதுக்கு தேவையில்லாம ஒரு இடத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த சண்டையை நான் ஆரம்பிக்கவே இல்லை மகேஷ் தான் ஆரம்பிச்சான். அவன் என்னால ஒரு விஷயம் பண்ண முடியாது சொன்னா அதனால அந்த விஷயத்தை பண்ண யாராவது என்ன பத்தி ஒரு விஷயம் உன்னால பண்ண முடியாது சொன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த நாள் அப்படியே முடிஞ்ச உடனே ஸ்ரீகாந்தோட ஸ்கூல் டீச்சர் வந்து தாமோதர் கிட்ட உன்னோட பையன் வந்து நல்லா படிக்கிற நல்ல டேலண்ட் ஸ்கில் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காமன் ஸ்கூல்ல போய் படிச்சா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூல் ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேரு. அதுக்கு எந்த ஒரு காசு எதுவுமே நீ செலவு பண்ணனா எல்லாமே ட்ரஸ்ட்ல இருந்தே பார்த்துப்பாங்க. அவன் படிச்சா மட்டும் போதும் சொல்றாங்க. ஸ்ரீகாந்தையும் கூட்டி போய் அந்த ஸ்கூல்ல அவங்க அப்பா சேர்க்கிறாரு. ஸ்ரீகாந்த் அந்த ஸ்கூல்ல சேர்ந்தவன நல்லா படிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல தேவிகா டீச்சர் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கேரக்டர் நம்ம ஜோதிகா தான் பண்ணிருக்காங்க. தேவிகா டீச்சர் வந்து அந்த ஸ்கூல்ல பசங்களை வந்து பயங்கர கேரிங்கா பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் மேல ஒரு ஸ்பெஷலாட்டு ஒரு கவனமும் வச்சிருக்காங்க. அவங்க பசங்களை எல்லாரையும் வந்துட்டு படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் கிளாஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல வளர்க்கறது அவுட்டிங் எல்லாம் கூட்டு போறாங்க மாலுகெல்லாம் கூட்டு போறாங்க. ஸோ பசங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல ஜாலியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் வந்து அட்டகாசமா படிக்கிறான். ஸ்கூல்ல டாப்பர்னே சொல்லலாம். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஃபண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு நன்றி உரை சொல்றதுக்கு ஸ்ரீகாந்த் ஸ்டேஜில் கூப்பிடுறாங்க. அந்த ஃபண்ட் கொடுத்தவர்கிட்ட பிரின்சிபல் சொல்றாரு ஸ்ரீகாந்த் நல்ல நாலேஜான பையன் அப்படி சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் ஸ்டேஜுக்கு ஏறின உடனே ஃபண்ட் கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த ஃபண்ட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும் சொல்லிட்டு இல்ல நீங்க கொடுத்த ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு முழுசா வராது, அதுல பாதிய பிரின்சிபல் ஆட்டையை போட்டுவாரு அப்படி சொல்லிட்டு பிரின்சிபல் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த கோல்மாலி சொன்ன உடனே பிரின்சிபல் செம்ம கடுப்பாகிறாப்ல. ஒரு பிரின்சிபலா ஒரு ஸ்கூல்ல ஏத்து பெஸ்டா நடக்கும் தெரியும். அன்னைக்கு நைட்டு ஸ்கூல்ல இருந்து ஸ்ரீகாந்த் வெளியில தூக்கி எறிகிறாங்க.
அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டவனா கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கான். அந்த வாக்கிங் ஸ்டிக்கும் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வாங்கிட்டு ஸ்ரீகாந்த் தூக்கி ரோட்ல எரிஞ்சிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் வந்து நைட் எங்க போகும் தெரியாம போகும்போது ரோட்ல பயங்கர டிராபிக்கா இருக்கு. கார் கடையில போய் விழுந்துறாப்ல. கார்காரன் வந்துட்டு உனக்கு கண்ணு தெரியாதா, எதுக்கு ரோட்ல வந்து நிக்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது கூட வந்த லேடி ஸ்ரீகாந்த் பார்த்துட்டு அப்பா அவருக்கு உண்மையில கண்ணு தெரியாது சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து ஸ்ரீகாந்த் கையில கொடுத்துட்டு போறாப்ல. அந்த 10 ரூபாய் கையில வாங்கினவனா ஸ்ரீகாந்த் வந்து மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல அப்படி உட்கார்ந்து அழுகுறாப்ல. இந்த கலவரம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் ஸ்கூல்ல இருந்து அமிச்ச விஷயம் தேவிகா டீச்சருக்கு தெரியுது. அவங்களோட ஸ்கூட்டி எடுத்துட்டு ஸ்ரீகாந்த் தேடி வராங்க. ஸ்ரீகாந்த் நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காப்ல. ஸ்ரீகாந்தோட கண்ணு மூக்கெல்லாம் தொடச்சி ஸ்ரீகாந்த் ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ஸ்ரீகாந்த் சொல்றான், டீச்சர் நான் வந்து பிச்சை எடுக்க விரும்பல, நான் எப்படியாவது படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொன்ன உடனே தேவிகா டீச்சருக்கு புரிஞ்சுக்குது ஸ்ரீகாந்தோட எண்ணம் எப்படியோ சொல்லி புரிஞ்சுக்குது. அந்த இடத்துல ஸ்ரீகாந்துக்கு ஒரு வாக்கு தராங்க, இனிமேல் வந்து நீ படிக்கிற விஷயத்த மட்டும் நீ பாத்துக்கோ, உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நானே பண்றேன், இனிமேல் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட தான் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சத்தியம் பண்றாங்க ஸ்ரீகாந்துக்கு. ஸோ ஸ்ரீகாந்துக்கு வந்துட்டு காமன் ஸ்கூல்ல உள்ள சிலபஸ் புரியணும், அதுக்காக தேவிகா டீச்சர் என்ன பண்றாங்க, ஸ்கூல் புக்ல உள்ள ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் டேப் ரெக்கார்ட்ல பதிச்சு ஒரு கேசட்டா ஸ்ரீகாந்த் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்ரீகாந்தும் அந்த கேசட்டில் உள்ள ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் படிக்கிறாப்ல. தேவையான விஷயத்த டைப்ரைட்டர் மூலமா நோட்ஸ் எடுத்துக்கிறாப்ல. ஸ்ரீகாந்த் பயரா படிச்சு 10th பாஸ் ஆகிறாப்ல. 10th கிட்டத்தட்ட 91% மேல மார்க் எடுக்கிறாப்ல. 91% மேல மார்க் எடுத்தவன 11th 12th படிக்கணும், என்ன குரூப் எடுக்கலாம் சொல்லி டீச்சர் கேட்கும்போது ஸ்ரீகாந்த் சொல்றான், நான் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்க போறேன் டீச்சர், அது படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு அப்படி சொல்றான். இதை கேட்ட தேவிகா டீச்சர், கண் பார்வை இல்லாதவனுக்கு எந்த ஸ்கூலுமே சயின்ஸ் குரூப் தரதுக்கு முன்னாடி வராது அப்படின்னு சொன்னவும் இதை கேட்டு கோவப்பட்ட ஸ்ரீகாந்த், நான் படிச்சா சயின்ஸ் படிப்பேன் இல்லைன்னா படிக்க மாட்டேன் அப்படி சொல்றான். அது மட்டும் இல்லாம சயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் கூட என்னோட உரிமையை நான் வாங்குவேன் சொல்லிட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணும்போது யார் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கும்போது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு மேல நான் அது கேஸ் ஃபைல் பண்றேன், ஒரு கண் பார்வை இல்லாதவன் சயின்ஸ் குரூப் படிக்க விட சொல்லிட்டு யாரு சொன்னா சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. கேஸ்ல வந்துட்டு ஸ்ரீகாந்த் தன்னோட ஸ்கில்ல வந்து ஜட்ஜ் முன்னாடி கட்டுறாப்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை கீழே போட்டு இந்த வாக்கிங் ஸ்டிக் என் கையில இருந்து கீழே விழதை எல்லாரும் பாத்தீங்க, எவ்வளவு செகண்ட் எவ்வளவு நேரத்துல கீழே விழுந்துச்சு உங்களுக்கு தெரியுமா சொல்றாப்ல. யாருக்குமே புரியல. அப்ப நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன், ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் வந்து அந்த ஃபார்முலா படி அது எவ்வளவு நேரத்துல விழுந்து சொல்லி பார்க்கட்டும், எந்த ஒரு கால்குலேட்டர் எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம இது எவ்வளவு நேரத்துல கீழே விழுந்து நான் சொல்லுவேன் சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல வக்கீல் வந்து ஃபார்முலாலாம் போட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து இத்தனை செகண்ட்ல விழுந்துச்சு சொல்லி ஸ்ரீகாந்த் சொன்னோன்னா ஸ்ரீகாந்தோட ஸ்கில் அந்த நாலேஜ் எல்லாம் பார்த்து ஜட்ஜ் அசந்து போய் ஓகேப்பா நீ எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணு சொல்லு, அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை நான் வர சொல்றேன் சொல்றாப்ல. அடுத்த ஹியரிங்ல அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் வந்து சேர்றாரு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் சொல்றான், இந்த மாதிரி பிளைண்டான பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது நார்மல் பசங்க படிக்கிற புக்கை எப்படி படிப்பாங்க அப்படி சொன்ன உடனே ஸ்ரீகாந்த் வந்து என்னோட பிரைலி புக் இருக்கு, ஸோ பிரைலி புக் மூலமா நான் படிச்சுப்பேன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இவருக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து என்னோட ரிசல்ட் அடிவாங்க சொன்ன உடனே தேவிகா டீச்சர் டென்ஷன் ஆகி இருந்துச்சு, உங்க ஸ்கூலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 45% தான் இருக்கு, ஸ்ரீகாந்த் மட்டுமே 91% மேல எடுத்திருக்கான், இவன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு தான் பெருமை. அது மட்டும் இல்லாம ஜட்ஜை பார்த்து நீங்க இப்ப ஸ்ரீகாந்துக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா இவனே மாதிரி நிறைய பசங்க சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணதா இருக்கும் சொன்ன உடனே ஸ்ரீகாந்துக்கு சீட் கொடுக்குறாங்க. ஸ்ரீகாந்தும் 11th 12th பயங்கரமா படிக்கிறான். படிக்கிறது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில் சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு நவுத்துறான். ஸோ 12th எக்ஸாம் வந்து எல்லாரும் எழுதி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஹைதராபாத்ல கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு ட்ரையல்ஸ் நடக்குது. ஸோ அந்த ட்ரையல்ஸ்ல போய் ஸ்ரீகாந்த் கலந்துக்கிட்டு சக்சஸ் ஆகி இந்தியாக்காக விளையாடுறதுக்கு சான்ஸும் கிடைக்குது. இந்தியாவோட ஜெர்சியில ஸ்ரீகாந்த் பேரை போட்டு ஹீரோவோட கையில கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு ஹீரோ வந்து ஊருக்கு வரான். ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங்ல சண்டை போட்டான் பாத்தீங்களா மகேஷ்ங்கிற சின்ன பையன், அவன் வந்து மறுபடியும் ஸ்ரீகாந்தை பார்த்துட்டு எப்பா கண்ணு தெரியல ஹைதராபாத்ல இருக்குன்னு சொன்னாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு கரெக்டான இடம்லாம் பார்த்துட்டே அப்படி சொல்லிட்டு பஸ்ல டிக்கெட் எடுக்க 2 ரூபாய் கொடுக்குறான். கண்டக்டர் வந்து 3 ரூபாய் டிக்கெட் 2 ரூபாய் தர கூட ஒரு ரூபாய் எடுத்து சொன்ன மகேஷ் வந்து கோபப்படுறான், 2 ரூபாய் தானே டிக்கெட் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீகாந்த் தான் கையில இருந்து 1 ரூபாய் எடுத்து கொடுத்து அவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அமைதியா இருந்ததுதான். நேர வீட்டுக்கு வந்தவனா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஸ்ரீகாந்த் இந்தியாவோட ஜெர்சி எடுத்து காட்டவன அவங்க அப்பா குஷி தாங்கல. குஷி தாங்காம பையனை கட்டி பிடிச்சி பாராட்டுவார் கேட்டா இல்ல நம்மால் குஷி தாங்காம மறுபடியும் கல்லு கடைக்கு போயிட்டு ஃபுல் பாட்டில் வாங்கி குடிச்சிக்கிட்டு என் மகன் இந்தியாவுக்கு கிரிக்கெட் ஆட போற சொல்லிட்டு சந்தோஷத்துல குடிச்சிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல 12th ரிசல்ட் வருது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிறப்பல ஸ்கூல் அதுக்காக ஸ்ரீகாந்துக்கு வந்து பாராட்டு விழாலாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விஷயம் முடிஞ்ச உடனே ஸ்ரீகாந்த் வந்து கிரிக்கெட்டுக்கு பிராக்டிஸ்ல இருந்துட்டு அந்த டைம்ல தேவிகா டீச்சர் கால் பண்றாங்க, ஸ்ரீகாந்த் உனக்கு சீட்டு தர எந்த காலேஜுமே ரெடியா இல்ல, ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட்டு கொடுத்து அந்த சீட்டை வேஸ்டாக நாங்க விரும்பல சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ண எல்லா காலேஜ்லயும் சொல்லிட்டாங்க, ஐஐடியில கூட இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல சொன்ன உடனே ஸ்ரீகாந்த் கோவமாட்டு ஐஐடி வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா நானும் ஐஐடி ரிஜெக்ட் பண்ணுங்க, அப்ப வந்து நம்ம ஃபாரின்ல ஏதாவது ட்ரை பண்ணலாமா சொல்லி தேவிகா டீச்சர் கேட்கும்போது இங்க இருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய எம்ஐடி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றாங்க. எம்ஐடியில வந்துட்டு ஸ்ரீகாந்தோட எல்லா ஸ்கில்லையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இல்ல டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்ரீகாந்த் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி அங்க வந்துட்டு முதல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற சீட்டையும் வந்துட்டு அவருக்காக வந்து கிராப் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்க இருந்து யூஎஸ் போறதுக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த டிராவல் செலவையும் ஹல்திராம்ஸ் கம்பெனி வந்து ஏத்துக்குது. அது மட்டும் இல்லாம அவருக்கு பாஸ்போர்ட் விசா சொல்லி எல்லாம் எடுத்து தேவிகா டீச்சர் யூஎஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இருந்து யூஎஸ் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு ஸ்ரீகாந்த் போயிட்டு இருக்காப்ல. அங்க வந்து இவருக்கு கண் பார்வை தெரியாது, அதனால உங்களுக்கு தனியா அனுப்ப முடியாது, உங்களுக்கு கூட யாரையாவது ஒரு அசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க அப்பதான் அனுப்ப முடியும் சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து வெளியில போக சொல்றாங்க. ஸ்ரீகாந்த் எவ்வளவு கெஞ்சி பார்க்கறாரு, நான் இங்க போலனா என்னோட சீட் வந்து வேஸ்டா போயிடும், எம்ஐடி
வாழ்க்கையில படிக்கக்கூடிய முதல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் நான் தான் அப்படின்னு எல்லாமே சொல்லி ட்ரை பண்ணாரு, முடியல. அப்போ ஏர்போர்ட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்ல சீட் போட்டிருக்காங்க. அந்த சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன்ல உள்ள இருக்கக்கூடிய சீட்டோட செட்டப் மாதிரி இருக்கு. இவர் நேரா அந்த ஆபீசரை கூப்பிட்டு இந்த இடத்துல என்னோட சீட்டை நான் வந்து யாரோட உதவியும் இல்லாம நான் வந்து உட்கார்ந்து காட்டுறேன். அப்ப நீங்க வந்து என்ன ஏரோப்ளேன்ல போறதுக்கு தனியா போறதுக்கு நீங்க வந்து என்ன அலோ பண்ணுங்க சொல்லிட்டு என்னோட சீட்டை வந்து எப்படி போய் உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு டெமோ செஞ்சு காட்டுறாரு. டெமோ பார்த்தோம்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. நம்ம ஸ்ரீகாந்தையும் ஏரோப்ளேன்ல எந்த ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாம வந்து அனுப்பி விடுறாங்க. யூஎஸ் போனால் நம்ம யூனிவர்சிட்டியில வந்து தாறுமாறா படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பேஸ்பால்லையும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் அடிக்கக்கூடிய ஷாட்ல வந்து மேகசின்ல வரக்கூடிய அளவுக்கு பயங்கரமா இருக்குது. இந்த விஷயம் மேகசின்ல பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினான ஸ்வாதி அவருக்கு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த மெசேஜை கேட்ட ஹீரோ ஸ்ரீகாந்தும் ஹீரோயின் ஸ்வாதி மாறி மாறி சாட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிலாம் கேட்கறாங்க. ஹீரோக்காக ஹீரோயின் கார் ஓட்டம் கத்துக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து ஹைதராபாத்ல டாக்டர் முடிச்சுட்டு எம்எஸ் படிக்கிறதுக்காக யூஎஸ் வராங்க. யூஎஸ் வந்தோம்னா இவங்க ரெண்டே பேத்துக்குள்ள பாண்டிங் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயி லவ் பண்றாங்கன்னு சொல்லலாம். அவங்க லவ் பண்ணிட்டு கூடிய நேரத்தில் ஹீரோ தன்னோட ஸ்டடீஸை ஃபுல்லா முடிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிறாரு. அந்த டைம்ல தேவிகா டீச்சர் கால் பண்ணி நீ வந்து நம்ம ஊருக்கு வர முடியுமா, நீ எப்ப இங்க வர சொல்லி கேட்கும்போது இல்ல டீச்சர் என்னோட நிறைய டிசர்வான ஆள் இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவுக்கு நான் தேவையில்ல சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கான். இதை பார்த்த ஹீரோயினை தேவிகா டீச்சர் நீ வந்து எப்போ அவங்க வருவேன் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மனசை புரியாம அவங்களை ஹட் பண்ணாதா, நீ வந்து சீக்கிரம் கிளம்பிப்போம் சொன்ன உடனே ஸ்ரீகாந்த் கிளம்பி இந்தியா வராப்ல. இந்தியா வந்து அவரே மாதிரி கண் பார்வை இல்லாத அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு சென்டர் ஓபன் பண்றாப்ல. அந்த சென்டர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல் அடிக்கும் போது மறுபடியும் தேவிகா டீச்சர் வந்துட்டு நீ என்ன சும்மாவே வந்துட்டு இருக்க, ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம்ல அப்படி சொன்ன உடனே அதுக்கு ஸ்ரீகாந்த் சொல்றாப்ல ஒரு சும்மா இல்ல நம்ம வந்து ரீசைக்கிள் பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு அவரோட ஐடியாவை சொல்றான். அதுக்காக ஃபண்ட் தேடி நிறைய கார்பரேட் கம்பெனி போறான். எந்த கார்பரேட் கம்பெனியும் அவரோட ஐடியாவை கேட்கறது தயாரா இல்ல. சரி கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஃபண்ட் கேட்கும்போது அவங்களும் லோன் தர தயாரா இல்ல. இதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். இதுக்காக நம்ம அப்துல் கலாம் சார் கூட ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் வந்து ஸ்ரீகாந்த் இன்வைட் பண்றாங்க. ஸ்ரீகாந்த் வந்த உடனே ஸ்ரீகாந்த் ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு அப்துல் கலாம் சார் சொல்றாரு இந்த பையன் என்னோட ஹீரோ. எதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரைபல் மீட் அட்டன் பண்ணேன். அந்த ட்ரைபல் மீட்ல உள்ள பசங்க கிட்ட நான் எப்பவும் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க என்ன ஆக போறீங்க. அப்ப இந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. இவன் சொன்னா நான் இந்தியாவோட முதல் பார்வையில்லாத பிரசிடென்ட் ஆக போற சொன்னா அந்த விஷயம் நோக்கி அவன் இன்னும் நடந்துட்டு இருக்கான், இவன் என்னோட ஹீரோ அப்படிலாம் சொல்றாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா ஸ்ரீகாந்த் வந்து சார் நான் உங்களோட ஹீரோ இல்ல சார், நான் வந்து வெறும் குப்பை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த அவமானத்தெல்லாம் சொன்ன உடனே அப்துல் கலாம் சார் வந்து நீ அப்படிலாம் இல்ல, நீ எப்பவுமே எனக்கு ஒரு ஹீரோ தான். உன்னோட பிசினஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஆனா வந்து என்னால அதிகமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த காசை வந்துட்டு உன்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன், நீ வந்து நல்ல வேலை பார்த்து நல்ல முன்னேறணும் சொல்றப்பல இதை கேட்டா ஸ்ரீகாந்துக்கு பயங்கர குஷி. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரவிங்கிற ஒரு ஆளை தேடி போறாப்ல. சோ ரவியும் ஸ்ரீகாந்தும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ரவி வந்துட்டு இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு ஆகும் சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் சொல்றாப்ல 8 கோடி ரூபாய்க்கு இருந்து அந்த பிசினஸ் பண்ணியெல்லாம் சொன்ன உடனே இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் மேல எந்த நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. இதை பத்தி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் சொல்றான் இந்த கம்பெனில வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டரா இருக்க மாட்டீங்க, ஆல்ரெடி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்துல் கலாம் சார் வந்து 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே ரவிக்கு வந்து நல்ல நம்பிக்கை வருது. அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லிக்கிறாரு. இந்த பிசினஸ்க்காக ஒரு ஃபேக்டரி வந்து ஸ்ரீகாந்த் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. அந்த ஃபேக்டரியை பார்க்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கார் வந்து சிக்னல்ல நிற்கிது. சிக்னல்ல ஒருத்தர் வந்துட்டு கண்ணு தெரியாது, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படி சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் சொல்றான் அந்த காசு அவங்க கிட்ட கொடுக்காத என்கிட்ட கொடுத்துரு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயை வந்து ஸ்ரீகாந்த் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அந்த ஃபேக்டரி வந்துட்டு ரிப்பேர் பண்ணி அவங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கும் போது இபில இருந்து அந்த ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கான காரணம் கேட்டு இபி ஆஃபீஸ் போகும்போது அங்க ஆஃபீஸர் சொல்றாரு உங்களோட ஃபேக்டரி கடைசி 2 வருஷமாட்டு உங்க கம்பெனில இருந்து கரண்ட் பில் கட்டவே இல்லை, கரண்ட் பில் கட்டினா நாங்க ஏன் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படி சொன்னோம்னா உடனே ரவி சொல்றாப்ல அதுக்கு இப்பதான் நாங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்க எப்படி பண்ணி நாங்க எப்படி வந்துட்டு எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்க ரெடி பண்ணுவோம் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீகாந்த் கேட்கிறாரு எங்க கம்பெனி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யார்கிட்ட வந்து நீங்க கரண்ட் பில் வாங்குவேன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பியூன் ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஸ்ரீகாந்த் ஒன்றும் புரியல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல சொல்லி சொல்லும் போது தான் தெரியுது ஸ்ரீகாந்த் ஒரு கேஸ் போட்டு ஸ்கூல் படிப்பை முடிச்சாரு பாத்தீங்களா. பிளைண்டா இருக்கக்கூடிய பசங்களும் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம் சொல்லி ஒரு கேஸ் போட்டு ஜெயிப்பார்ல. அந்த ரூல்னால நிறைய கண் பார்வை இல்லாத பசங்க படிச்சிருக்காங்க. அந்த பசங்கள்ல இவரோட மகனும் ஒருத்தன். இதை கேட்டவன அந்த ஆபீசர் கொஞ்சம் மனசு மாறுது. உங்களோட கம்பெனிக்கு வந்து நான் ஃபுல்லால ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள காசை கட்டிடுறேன் சொல்லுங்க, நான் வந்து உங்க கம்பெனியை மறுபடியும் ரீஓபன் பண்றேன் சொன்ன உடனே அதுக்கு ஸ்ரீகாந்த் ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களோட கம்பெனி வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா போன உடனே ரவியும் ஸ்ரீகாந்தையும் வந்துட்டு மீடியால இருந்து இன்டர்வியூ பண்றாங்க. மீடியால என்னதான் வந்துட்டு ஸ்ரீகாந்த் தான் அந்த விஷயத்தை வந்து தொடங்கினா அப்படின்னு இருந்தாலும் ரவிங்கிறவருக்கு தான் அதிகமா ஸ்பாட்லைட் போக மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் ஸ்ரீகாந்த் கொஞ்சம் மனசு நெருடலாவே இருந்துச்சு. இப்படி மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது மீடியாக்காரங்க கேட்ட விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீகாந்துக்குள்ள மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்டரியும் ரன் பண்ணணும் சொல்லி ரவியை கம்பல் பண்ணி இன்னொரு ஃபேக்டரியும் லீஸுக்கு எடுத்து அதுலயும் ப்ரொடக்ஷன் போடுறாங்க. ஆனா அந்த ஃபேக்டரி எதிர்பார்த்த மாதிரி போகவே இல்லை. இதே டைம்ல நம்ம ஸ்ரீகாந்த்
ஸ்ரீகாந்துக்கு வந்து பாலிடிக்ஸ் குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஆசை வருது. அதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரான ரெட்டி மேடம் கூட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறாரு. இந்த விஷயம் ரவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இதனால வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல ரவியோட ஃபேமிலிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரவியோட வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஹாஷா நடந்துகிட்டதை பார்த்து ஹீரோயின் வந்துட்டு நீ இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் நம்ம ஸ்ரீகாந்துக்கும் கொஞ்சம் மனஸ்தாபாயி ஹீரோயின் மறுபடியும் அமெரிக்காக்கே போயிருந்தாங்க. இந்த நேரத்தில் புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சா பாத்தீங்களா, அந்த ஃபேக்டரியோட ஓனர் வந்துட்டு என்னோட காசை திருப்பி கூட, நீ கொடுத்த நாள்லாம் தாண்டி போச்சு, காசை கூட சொல்லிட்டு பிரச்சனை பண்றான். ஸோ பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டரி ஓனர் வந்துட்டு மினிஸ்டரோட ஹெல்ப் மூலமா வந்து ஆஃப் பண்ண பாக்குறான். இந்த பிரச்சனை வந்துட்டு ரவிக்கும் தேவிகா டீச்சருக்கும் ஸ்ரீகாந்த் பழைய ஸ்ரீகாந்த் மாதிரி இல்ல, அவனோட ஹேபிட்ல டோட்டலா சேஞ்ச் ஆச்சு சொல்லி ஸ்ரீகாந்த் கிட்டே சொல்றாங்க. இதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவத்துல அப்போ ஸ்ரீகாந்த் இல்ல, ஸ்ரீகாந்த் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல போய் எப்படியா வந்துட்டு ஒரு சேஃப் சோனுக்குள்ள போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாப்ல. அந்த டைம்ல அரசியலுக்காக வச்சக்கூடிய பேனர் எல்லாம் படிச்சு கட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீகாந்துக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. தேவிகா டீச்சர் சொன்ன மாதிரி அந்த பாலிடிக்ஸ்ல ஸ்ரீகாந்த் ஒரு சான்ஸா தான் பார்த்தாங்க. அது மூலமா ஸ்ரீகாந்த் அவனோட உண்மைத்தன்மை இழந்துட்டு சொன்ன ஞாபகம் வருது. அந்த இடத்துல பாலிடிக்ஸை ஊத்தி முடிட்டு மறுபடியும் ஸ்ரீகாந்த் வந்து ரவி கிட்ட வந்து சாரி கேட்கிறாப்ல, ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஃபேக்டரி வாங்கினார்ல, அவருக்கு காசையும் திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய இயல்பு நிலைக்கு மாறிட்டு இருக்கும்போது பிசினஸ் மேனுக்கு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதுல ஸ்பெஷல் கேட்டகரியில ஸ்ரீகாந்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க சொல்லிட்டு போன் வருது. சோ போன் வந்தோடனே எல்லாரும் பயங்கர குஷியாகிறாங்க. ஸ்ரீகாந்த் அந்த அவார்டு அவங்களுடைய நாள் நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸ்ரீகாந்த் அந்த அவார்டு அவங்களுடைய ஸ்டேஜ்ல போயிட்டு நீங்க வந்து கொடுத்த அவார்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், இதுக்கு வந்து எங்களோட அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன வந்து கேர் பண்ணி எனக்கு படிக்க வச்ச தேவிகா டீச்சருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வரும்போது என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ரவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டு, இந்த அவார்டை நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில கொடுத்தனால எனக்கு இதை வாங்குறதுக்கு மனசு இல்ல, என்னால நார்மல் கேட்டகரியில போய் என்னால வந்துட்டு போட்டி போட்டு ஜெயிக்க முடியும், ஸ்பெஷல் கேட்டகரி அவார்டை நான் வந்துட்டு வாங்குறதுக்கு இல்ல சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இறங்கி வராப்புல அந்த இடத்துல அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலா இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் பொல்லா அவரோட ஃப்ரெண்டான ரவி இவங்களோட போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த படம் பார்க்கணும், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த படம் வந்து ஹிந்தியில மட்டும் இருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் லைக் பட்டன்ல இருக்கு, தட்டி விட்டுப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. போயிட்டு வருங்கோ, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். See you soon.